அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். உலகெங்கும் முருக பக்தர்கள் வணக்கம். இதுக்கு முந்தைய காணொலி நான் கீழே இருந்து பதிவு பண்ணிருப்பேன். யாரும் தயவு செய்து மேலே ஏறி வராதிங்க, யாரும் முயற்சிக்காதீங்கன்ட்டு. அதே மாதிரி இந்த காணொலியும் சொல்றேன். பாபாஜி குகைக்கு வரவங்க இமயமலையில இந்த இடத்துக்கு வரப்போ ரொம்ப கவனமா வாங்க. யாரும் அந்த குகைக்குள்ள, நாங்க குகைக்குள்ள போல, இதுக்கு மேல இருக்க அந்த குகை நான் கிட்ட வரைக்கும் பார்த்தேன். இந்த குகைக்குள்ள ரஜினி சார் போயிருக்காருங்க. அது அந்த காலத்துல ரஜினி சார் போய் மெடிடேஷன் பண்ணிருக்கு. இந்த குகையோட வரலாறு என்னன்னா, மகாவதார் பாபாஜி பலகால வருடம் இங்க தவம் பண்ணிருக்காரு. லகரி மகரிஷி இங்க தவம் பண்ணிருக்காரு. இப்ப இருக்கிற கேவ் பாபாஜி தவம் பண்ண லகரி மகரிஷி கிரியா சொல்லி கொடுத்த இடம். ஆனால் இந்த இடத்துல தான் அவர் பல வருடம் தவம் பண்ணிருக்காரு. அங்க இருந்து இந்த காணொலி நான் எடுத்திருக்கேன். இதை பாக்குறவங்க யாருமே இந்த இடத்துக்கு வர முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப கரடுமுரடா பாக்க ரொம்ப இப்போ நாங்க கீழே இருக்கும் போது இருந்த கிளைமேட்டும் இந்த இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு காஷ்மீர்ல ஒரு இமாச்சல் ஐஸ் கட்டில இருந்தா எப்படி இருக்கும் அந்த டெம்பரேச்சர் இருக்கு. இங்க அவ்வளவு குளிருங்க. ஸோ இந்த இடத்துக்கு இதை பதிவு பண்ணியாச்சு. இதுக்கு மேல இருக்கு. இப்ப இங்க இருக்கு பாருங்க. இது இன்னும் கீழே வெளிச்சம் இருக்கான தெரியல. இதுக்குள்ளதான் இந்த குகைக்குள்ளதான் பாபாஜி தவம் பண்ணிருக்காரு. ரஜினி சார் இந்த கோயிலுக்குள்ள போயிருக்காரு. ஆச்சரியமான விஷயம். அது சமீப காலத்துல போயிருக்காரு. அதுக்கப்புறம் யாரும் அவ்வளவு முயற்சி பண்ணல. இவங்க இந்த யோகா சத் சங்கமே இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு யாரும் போகக்கூடாதுன்ட்டு. அற்புதம், அதிசயம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.